Good morning, candidates. This in the video எதுக்குனாக்க High Court of Madras notification number 159 for 2020. Applications are invited only by online for direct recruitment to the following posts. என்ன போஸ்ட்னாக்க personal assistants to honorable judges. Scale of pay வந்து 56,100 to 1,77,500. Very good salary. Number of vacancies 66. Then personal assistants to the registrars 36,400 to 1,15,700. 8 vacancies. Then personal clerk to the deputy registrars 20,600 to 65,500. 3 vacancy. இதுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குதுனாக்க mhctn.gov.in. லாஸ்ட் டேட் வந்து நிறைய டைம் இருக்குது. 3rd February 2021 அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் நான் சொல்லிட்டேன், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதாவது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் படித்து பார்த்து எலிஜிபிளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டும். டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். It is mandatory for all categories of applicants, including the fee-exempted category candidates, to register their particulars on payment of ₹60 only, plus applicable charges towards registration fee. அதாவது ஏதோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க, ₹1000 என்னமோ போட்டிருக்காங்க, ப்ளஸ் 60 அது வேற கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கேட்டகரி எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபுல்லாக படிங்கோ ப்ளீஸ். All recruitments by the Judicial Recruitment Cell, High Court Madras, are made purely on merit basis. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பர்சனல் அசிஸ்டண்ட் பே லெவல் 22, 56,100 to 1,77,500. ஸ்பெஷல் பே 66. பர்சனல் அசிஸ்டண்ட், பர்சனல் கிளர்க் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அட்வர்டைஸ் ஃபார் த போஸ்ட் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட். அதாவது இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும், குறைஞ்சாலும் குறையும். The post of personal assistant to honorable judges has been identified for suitable for LVHS, handicapped, LD, OL, BL, LC, DF, AC, differently abled persons. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. LVனா லோ விஷன், HHனா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், LDனா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, OLனா ஒன் லெக், BLனா போத் லெக்ஸ் அவங்க கூட இருக்கலாம்னு போட்டிருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஃபார், அதாவது ஏஜ் வந்து டேட் வந்து ஆஸ் ஆன் 1 July 2020. 1 July 2020 6 மாதம் முன்னாடியே போட்டிருக்காங்க. நல்லது தான், உங்களுக்கு சில பேருக்கு உதவும். ரிசர்வ்டு கேட்டகரி பீப்புளுக்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் 35, அதாவது SC, ST, MBC. ஃபார் அதர்ஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 18, மேக்ஸிமம் 30. இன் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு 18, 45. ஹைகோர்ட்லேயே வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ இதை பார்த்துக்கிடுங்க. Candidates should not have been born
after 1/7/2002 and should not have been before அது டேட் வித்தியாசமாகும் ஏன்னா 30-35 வயசு இருக்குது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு கொஞ்சம் கன்செஷன் இருக்கும் எக்ஸ் சர்வீஸ்மென்னுக்கு கன்செஷன் இருக்கும் பார்த்துக்கிடுங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் முக்கியம் பர்சனல் அசிஸ்டன்ஸ் டு ஆனரபிள் ஜட்ஜஸ்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க bachelor's degree in science, arts, commerce, engineering, medicine, அடேங்கப்பா MBBS படித்தா கூட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வரலாம் or any other discipline of a recognized university in Indian Union 10+2+3 or 11+1+3. Qualifications required. Candidate must have passed government technical qualification. 1 minute. Hello. Yes, please. Oh, very good. Congratulations. UBI, when did you join? Then you can resign and join SBI after it comes. Acha, EWS, do you have EWS certificate with you? Has it been issued last year or this year? That may not be valid. It should be backdated. Hello? That means last year, as on the date of, see, normally EWS, they ask for 1 year prior to the date this year. That's what is happening in many cases. Yeah. So that is the problem. Yeah. Tell me. Yeah, you will see this once you get your appointment order. Or go to SBI website, kindly send me that link also. Hello. And send me that link. I will show you that EWS. There they would have told you it should be as of for the financial year 2018-19 or something like that. Or 2019-20 or whatever. என்ன கொடுத்திருக்காங்கங்கிறது we have to go through that. So you must have taken for the year ending March 2019, but this one you have taken for the period ending March 2020. You anticipated correctly. There will be problems, but you please go through that advertisement. If you want, you can forward that to me through email. Okay? Using the latest one. Oh, very good, very good, very good, very good. That's what sometimes they may not mind. So but one thing, why do you want to change to SBI now? Why don't you continue with UBI only? You are in your native place, na? How far is it? 7 hours. So next posting, if you get in SBI as nearby, then you can go. So then EWS may not be a problem. That's what you feel. Go ahead. But my suggestion is State Bank is more solid than Union Bank. But Union Bank is also equally solid. Union Bank, Punjab National Bank, these two are more solid. So doesn't matter. But if you are posting, you are not happy. If you get a suitable posting in SBI, then you switch over. Why do you think there is problem? Because you said the UBI has accepted. Latest. You obtain one and show. That's not a problem. Could you obtain one or not? Any problem in getting it?
Ah, okay. Then show it that way, no problem. No, no, no. But you are okay. You can do one thing. Correct. Don't tell anybody in Union Bank, I mean, in your present bank, that you are going out and all that. You attend the SBI as if you are an unemployed person. If they accept, then you can resign. No, that is you are going. You are not going to reveal current working. No? Hello. See, if you really want, if you think it is going to be a problem, there will be problem. If there are some people who don't like you, if they want to create trouble, they can do it. அதுதான் வேற ஒன்றும் இல்லை your own relatives, some of them may be against you and that may be causing problems. So be so. What is the doubt you are asking? Tell me. Acha, using that, can I join again? That's what you want to ask. Oh, I think there is no problem. There is. I have not come across any situation where you are prevented. You can jump from one place to another place. Even now, you are within that EWS category only, na? Even with this bank salary. Yeah, yeah. So that should not be a problem. But think over, think over. Why do you want to jump one from another, and all that? That is a. And are you not? Are you happy in your present assignment branch? Sarima, up you please shift. No problem. You have my blessings. Best wishes. Sorry, in the meantime, I had to talk. Yeah. Here, most important thing is can see engineering candidate, medicine candidate, and all also are expected to have passed government technical examination in shorthand, typewriting in English, higher senior grade. That is 120 words per minute in respect of shorthand English and 45 words per minute in respect of typewriting English. And other technical qualification is you want computer office automation conducted by Directorate of Technical Education. There they have given candidates who do not possess certificate of computer automation may also apply for the set post. If selected, they should acquire such qualification within a period of probation. அதாவது ப்ரொபேஷனுக்குள்ள நீங்கள் அந்த சிஓஏ வாங்கிக்கணும். அப்புறம் அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ஸ் டு ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் பர்சனல் கிளர்க்குக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, சேம் குவாலிஃபிகேஷன். அப்புறம் என்ன மினிமம் வேணும், அதுக்கும் ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் இங்கே வந்து தமிழும் வேணும், அங்கே வந்து இங்கிலீஷ் மட்டும் போதும். அதை தவிர இது காமன் இது ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது காமன். புரிஞ்சுதா? குட். இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். பேக்வர்ட் கிளாஸ் அதர்ஸ் அன்ரிசர்வ்டுக்கெல்லாம் 1000 ரூபாய். ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு டோட்டல் எக்ஸம்ஷன். டிஃபரண்ட்லி ஏபிள் டிஸ்டிடியூட் விடோஸுக்கு டோட்டல் எக்ஸம்ஷன். மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படின்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் மேனர். Common written examination, maximum marks 100, duration 120 minutes, minimum qualifying marks 35. A common written examination in English will be conducted, both objective 25 mark. Objective 25 markனா synonym, antonym, fill in the blanks, comprehension இதெல்லாம் இருக்கும். And descriptive 75 marks, no negative marks. Grammar, word, phrases, synonym, essay writing, general topic, precis writing, அப்புறம் லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன் இது கொடுப்பாங்க. எலாபரேஷன்னாக்க ஒரு சின்ன பாயிண்ட் கொடுப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்.
அதாவது ஏதோ கான்டெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, at short notice you will be given a topic. அப்புறம் make your own sentence பண்ணணும். The marks obtained common written examination will be qualifying in nature and the same will not be counted for determining the fine. ஓஹோ, இது வெறும் பாஸ் தான். All the candidates will be required for the common written will be called skill test. அப்புறம் வைப்பாங்க. அந்த skill test தான் முக்கியம். skill testல 90 மார்க்கு, taking down dictation in English for 7 minutes at 120 per minute, transcription time 45 minutes, typing in computer and submitting the printout of the same. Minimum pass mark 35, 10 marks for shorthand outline and 35 minimum pass mark 3.5. 90க்கு 35 வாங்கணும், 10க்கு 3.5 வாங்கணும். அதாவது அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரைப்டு பேப்பர்ஸ், அது எப்படி டிரான்ஸ்கிரைப், ஒரு மிஸ்டேக் இருந்தால் 1 மார்க்கு, ஆஃப் மிஸ்டேக்னா 0.5, ஃபுல் மிஸ்டேக்னா என்ன சொல்கிறாங்க, ராங் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஷார்ட் ஹேண்டு படித்தவங்க, இன்ஜினியரிங் மெடிசன் படித்தவங்க இதை ஃபுல்லாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் தமிழ் இன் ஷார்ட் ஹேண்ட், in English shorthand for the candidate applying personal assistance to registrar personal clerksக்கு அது வேறு, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வேறு இருக்குது. இதையும் படித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. அவ்வளோதான், படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.